வேற படிப்பே பிள்ளைகளுக்கு இல்லையா என்று கேட்பது என்பது, சீமான் ஆடு மேய்க்கிறத பத்தி தப்பா சொல்றான், சீமான் மாடு மேய்க்கிறத பத்தி தப்பா சொல்றான். ஏன் நீங்க நீ தான் படிக்கணுமா என் மாணவர்களே, ஏன் ஆடு மாடு மேய்ங்களே அப்படின்னா அது உங்க பிள்ளைக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சீமானை பார்த்து கேட்பாங்கல்ல. மரியாதைக்குரிய விஜய் அவர்களை நாம் திருப்பிக்கிட்டு கேட்டா அவர் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவார்? தலைவா படத்தை கஷ்டப்பட்டு நடிச்சு ரிலீஸ் பண்ண முடியாம போகும்போது அவர் உள்ளத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா, யாராவது போய் ஏன் தலைவா தான் படமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு? அது படமோ இல்லையோ அது என்னுடைய உரிமை. ஏன் நடிப்பதை தவிர வேற தொழிலே உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு தொழில் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாதுங்கிறது வேற, எவ்வளவு தொழில் இருக்குல்ல, நீங்க அந்த தொழிலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னா விஜய் என்ன சொல்லுவார்? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதைத்தான் செய்வேன், அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை தடுக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்பான். அப்ப அது மாதிரி எது உரிமை? அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது எப்படி என்னுடைய உரிமையோ அதை தடுப்பது என்பது யாருக்குமான உரிமை இல்லை, எவனுக்குமான உரிமை இல்லை. அப்ப அதை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பான கட்சியின் தலைவராக, நடிகராக நீங்க இது வரைக்கும் இன்னும் உளறி இருக்கலாம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் ஒரு பொறுப்பான கட்சியின் தலைவராக விஜய் இப்படி பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கண்டிக்கத்தக்கது.